ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கார்த்திகாவை ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். எப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கு போகிறதா கார்த்திகாட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன மாதிரி நம்மகிட்ட பேசுகிறாங்கிறத பார்ப்போம். வாங்க போவோம். கார்த்திகா, கொஞ்சம் மேலே வாயா. வா சொல்கிறேன். ஹலோ. இனிமேல் தான் சொல்லணும். ஆமாம், நானும் எதிர்பார்க்கல. சொல்லி பார்க்குறது தெரியுது. ஆமாம், நான் வந்து நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு. கன்ஃபார்மாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் போட்டு வச்சுருங்க. ஆமாம். திருச்சி தான். ஆமாம் ஆமாம். திருவனந்தபுரம் இங்கேருந்து பக்கம். என் பாஸ்போர்ட் எங்கே இருக்கு? கீழே தான் இருக்கு, கத்திட்டு தான் இருக்கும். தேவைப்படுது, எடுத்துட்டேன். எதுக்கு எடுத்துட்டா நான் சொல்கிறேன். எதுக்குன்னு சொல்லுங்க. பாஸ்போர்ட் எதுக்கு? பாஸ்போர்ட் எதுக்கு? எதுக்குன்னு யாண்ட திரும்ப கேட்குறேன். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தான். யார் வெளிநாட்டுக்கு போகிறா? என் பாஸ்போர்ட் வச்சுட்டு பக்கத்து ஊருக்காரனா போக முடியும், நான் தான் போக முடியும். எதுக்கு? விளையாடணும். வெளிநாட்டுக்கு போகிறேங்க, நீ விளையாடுறேங்க. வெளிநாட்டுக்கு நான் விளையாடுறதுக்காக போகிறேன். பாஸ்போர்ட் எடுத்துட்டா பார்க்கணும். என்னது பேசி? பாஸ்போர்ட்டு நிறைய என் ஃபுல் அந்த ஃபைலும் அப்படியே எடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு செக் பண்ணணும். எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ டைம் வேறு இல்லை. என்ன பேசுறீங்க? அர்ஜென்ட்டாக ஒருத்தனுக்கு வெளிநாட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, போகணும். அர்ஜென்ட்டா என்னமோ அங்கே குத்தாலத்துக்கு போகிற மாதிரி அர்ஜென்ட்டாக போகிறேன் அப்படிங்கிறீங்க. என்ன வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நல்ல சான்ஸ், நல்ல சம்பளம். ஒரு சான்ஸ் வேண்டாம், நல்ல சான்ஸ், நல்ல சம்பளம். எங்க சம்பளம் ஆகலையா? நல்ல சம்பளம் தான். இங்கே இருக்கிறது அங்கே போனால் நல்ல சம்பளம். சும்மா இருங்கம்மா, அதே இப்படி பேசிட்டு இருக்காங்க. நான் அவங்க ஆரம்பத்துல சொல்லியிருக்கோங்க. சும்மா இருந்தாலும் அப்படி பேசிட்டு இருக்காங்க. என்னடி சும்மா விளையாடக்கூடாது. வேலை இதில் எப்படி விளையாடுவேன்? அங்கே போனால் நல்ல சம்பளம், நல்ல சுத்தலாம், நல்ல சம்பளம். அதுக்காக தான் ஃபோன் ஒரு இதுலேருந்து வந்துச்சு. அதையும் திடீர்னு அடிச்சு திடீர்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. நல்ல சம்பளம். வேற சம்பளம் 80 ரூபா தருவாங்க. 80 ரூபா சம்பளத்தை வச்சு செய்யக்கூடிய 80 ரூபா சம்பளத்தை வச்சுட்டு என் செலவுக்கெல்லாம் போக ஒரு 50 ரூபா 40 ரூபா அனுப்பலாம்ல. அனுப்பி அனுப்ப அந்த பைசா வேண்டாமா? போகும். அனுப்பி கடலெல்லாம் தீர்த்து தேவையான பொருளெல்லாம் சொன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு ஜாலியாக சொல்லுவேன். அந்த முதுகு வலிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு கடையெல்லாம் உனக்கு வச்சு தருவேன். என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க? நான் கடை வைக்கிறதுல தான் இருக்கேன். அப்போ பெருசாட்டிக்கிறீங்க. அப்படி சொல்லிட்டாரு. எடுத்துட்டு வர டைம் இல்லை. டைம் போ, சீக்கிரம் சொல்லணும். எடுத்துக்கோங்க. உனக்கு தானே எங்கே இருக்குன்னு தெரியும். சொல்லணும். இப்போ 10 நிமிஷத்துல சொல்லுன்றீங்க. யாரை கூட சொல்லணும். ஆனால் இப்போவே யார் 21 ஆயிடுச்சு. பேரு 4 வருஷத்துல வந்துடும். எத்தனை வருஷத்துல? 4 வருஷம் தான். வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. நான் எப்போ வரீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு கீழே திருப்பி சொல்லட்டான். யார்கிட்ட சொன்னாலும் அதை வந்துட்டு அங்கே சொன்னால் சரி போகணுன்னு. இது என்ன அடிக்க திரும்ப அடிக்காது. பொறுமையாக 4 வருஷத்துல வந்தப்போ நம்ம அடிப்பா 4 வருஷம் இப்படி கண்ணை அப்படி திறக்கிறதுக்குள்ள போயிடும். நாங்கள் போனதுக்கு அப்புறம் திறந்த பேர் போயிடும்.
தேவையில்லாத போட்டு பேசிட்டு இருக்காரு. டென்ஷன் ஆகும் பாருங்க, கையெல்லாம் நாட்டுக்கு தோணும், பதட்டமா இருக்கும். அதான் இதெல்லாம் நாங்கள் போனால் சரி பண்ணி தந்துடுவோம். ஒரு கிரீடம் வயிறு கிரீடம் வாங்கி தருவேன். அசிமா பேசி விடுவோம் பார்த்துக்காங்க, பார்க்க மாட்டேன். கிரீடம் அப்போ கிரீடம் கூட கேட்டேனாக்கும். கிரீடம் ஃபோன் செய்ய இப்போ எடுத்துகிட்டு வர போய் தூங்கிட்டு இருக்கும்போது நானே கிளம்பி போயிடும். அப்புறம் பார்த்துக்கா அங்கே போயிட்டு நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு ஃபோன் அடித்து சொல்லுவேன். அதுக்குள்ளேயே நான் நேராக ஸ்டேஷனில் போய் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் போக முடியாது. இந்த கம்ப்ளைண்ட் முடிகிற வரைக்கும் நாங்கள் போனதுக்கப்புறம் தானே உனக்கே தெரியும் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன்னு. காலையில் ஃபோன் அடிப்பேன், கார்த்திகா அப்படி துபாயில் இருக்கேன் அப்படின்னு. துபாயில் இருந்துட்டு சேக்கன் பண்ணிட்டு இருப்பேன். நல்ல சம்பளம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு இப்படி சொல்லிட்டு இருக்கேன். டாப்பில் வராண்டா மாட்டி ஜோசியர் சொல்லியிருக்காரு, உனக்கு சித்திரை மாதம் பிறந்துச்சுன்னு நீ டாப்பில் வருவேன்னு இருக்கு. வேலை செய்யறதுக்கு பக்கத்தில் ஜோசியர் வீடு இருந்து கேட்டேன். அவரு வந்தார் வேலை செய்யறதுக்கு வீட்டுக்கிட்ட தானே வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கையை கொடுன்னாரு. கையை பார்த்துட்டு சரி இப்போ உனக்கு எல்லா இதுவும் முடிஞ்சு சித்திரை மாதத்துலேருந்து நீ டாப்பில் வருவ அப்படின்ட்டு இருக்காரு. அது சொன்னது மாதிரியே நாளைக்கு ஞாயிறு திங்கக்கிழமை நான் துபாயில் இருப்பேன். திங்கக்கிழமை நம்ம டாப்பில் இருப்போம். நான் டாப்பில் இருப்பேன். அப்போ என்னைய கொண்டு எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு என்னை மொத்தத்துலேயே கொண்டு எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு நீங்கள் போவாங்க. டைம் இல்லை இல்லாட்டி இங்கேருந்து நம்ம அங்கே விட்டுட்டு போகும்போது எனக்கு ஃப்ளைட்டு மிஸ் ஆகிட்டு என்ன செய்யும்? நீ இங்கெல்லாம் இருக்கணும். நான் துபாயிலேருந்து 4 வருஷம் கழிச்சு வரும்போது நான் அங்கே வந்து எப்படி பார்க்க முடியும் சொல்லி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் இருந்துட்டோம். அப்படி சொல்ல எங்கள் அம்மா போனேன். ஃபோன் எல்லாம் இப்போ அடிக்க டைம் இல்லை, எடுத்துட்டு வா. நீங்கள் இன்னைக்கு போறீங்கல்ல, நான் எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சு ஆரம்பிச்சுட்டு வர சொல்லி எங்கள் நீ கூட்டு போய் சொல்லுவேன். இனி பாப்பாவே கூட்டு போய் சொல்லி நீங்கள் வெளிநாட்டுக்கு போவோம். நீங்கள் எல்லாம் நான் எதுக்கு இங்கே இருக்கணும், எனக்கு அவசியம் இல்லைன்னா எங்கள் அம்மா கிட்ட போயிருந்துருவோம்னா. என்னத்தி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? டைம் வேற, அது இப்போ வேறு டாக்குமெண்ட்டை வேறு எடுத்து அனுப்பணும். நான் சரி சொன்னால் புரிஞ்சுக்கிடுவேன்ட்டு பார்த்தா நீ இப்படி கண்ணை கசக்கிட்டு இருந்தா எப்படிச்சு? 80,000 சம்பளம் போயிருங்க, நல்ல சம்பளமாச்சே. உள்ளுக்குள்ள சிரிச்சுட்டு தானே இருக்க. சந்தோஷத்துல கை நீட்டி இருக்குது தெரியுது. மூஞ்சில் அப்படியே ஒரு கண்ணு. சித்திரை மாசம் நம்ம டாப்ல இருக்க முடியும். இதை விட டாப் மேல, இதுல மேல கன்னியாகுமரியில் ஒரு துபாய் அப்படின்னு டைட்டிலோட 4 வருஷம் கழிச்சு வரும்போது பாருங்க. என்னது சொல்லிட்டு போறான்னு பார்த்தா நீ இப்படி பண்ணனா எப்படி சொல்லிட்டு போவேன்? சரி 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 நான் சரி உனக்காக நான் ஒன்று 4 வருஷம் இல்லை 3 வருஷத்துல வந்துடுவேன். இது ஒரு 3 2 நான் சொல்லிட்டா அப்படி ஒன்று நீங்கள் ஒன்று எனக்கு 3 வருஷம் 3.5 வருஷம் பிச்சை போட்டு நீங்கள் ஒன்று எங்களோட ஒன்று இருக்காண்டா. நீங்கள் போங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் மொத்தமாக போயிருந்தேன். என்னது வெளிநாடு வேலைக்கு போகணும்னு சொல்லணும்னு வேலைக்கு போகாதேன்னு சொல்லி நான் வேலைக்கு போகணும்னு சொல்லி அப்போ இங்கேருந்து சும்மா வீட்டிலே வெட்டியவா இருக்க வேலைக்கு போதேன்னு செய்தியா? 10 வருஷம் சம்பாதிக்கிறதா 4 வருஷத்துல சம்பாதிச்சிடலாம் தானே. 4 வருஷம் சம்பாதிச்சுல 2 பேரும் பிரிஞ்சு தானே இருக்கணும். 4 வருஷம் தானே, மீதி 6 வருஷம். சரி நீங்க அங்க போய் 10 வருஷம் 4 வருஷமே சம்பாதிங்க. அந்த சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து நீங்க இங்க கொண்டு வந்துட்டு அந்த 4 வருஷம் வந்து என்னை விட்டுட்டு போனீங்கல்ல, அதை உங்களால ரிட்டர்ன் வேலைக்கு வாங்க முடியுமா? அந்த 4 வருஷத்துக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா தருவோம்ல. 4 வருஷம் வருஷம் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு அவனை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு தெரியுங்களா மாமா? மணி டைம் வேற ஆகுது. 3 நிமிஷம் தான் இருக்கும்.
கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் வாங்குறதுக்காவது பைசா இல்லாட்டி போடும் எங்க அம்மா பேசிட்டு இருந்தாங்க. நான் போறப்போ எங்க போறேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறப்ப நான் சுடிக்கிற மாதிரி உட்காரு நான் ட்ரெஸ் மாத்திட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். நான் வெளிநாட்டுக்கு போன பிறகு நான் அப்படி எப்படி என்னது என்ன நீ போங்க இது என்னச்சு இப்போ போனால் அப்போ என்ன யார் அங்கே கல்யாணம் நிற்க வைப்பா சொல்லு ஃப்ளைட்டில் இருந்து டாட்டா காட்டினதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சொல்லு என்ன அம்மா நினைச்சிட்டு பேசுவேன். சரி அழாத நான் சும்மா சொன்னேன் சும்மா தான் சொன்னேன் அங்கே பாரு துணிக்குள்ள பாரு சரி ஃப்ரெண்ட்ஸு ப்ராங்க் இப்படி